52 முதல் தேர்தல்ல இந்த கேள்வி கேட்டதுக்காக உங்களுக்கு பாராட்டுறேன். சுதந்திரத்துக்கு உண்மையை சொல்றோம்ல, முதல் தேர்தல் தாங்க சொல்றேன். தலைவர் காமராஜர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் இருந்தார். பார்லிமெண்ட் தான் அசம்பிளி நிக்கல. அந்த தொகுதியில தெலுங்கு பேசுற மக்கள் அதிகம் இருந்தாங்க. ராஜாஜி உள்கட்சி பிரச்சனையில காமராஜர் எப்படியா தோக்கடிக்கணும்னு நினைக்கிறார். அவருடைய நெருங்கிய நண்பர் பிராமண ஒழிப்பையே வாழ்நாள் கடமையா வச்சிருந்தாருல பெரியார். அதாவது அதிபர்கிட்ட அதையும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். வேறு கொள்கை வேறு, ஆனா கொள்கையில உறுதியா அவங்க தாங்க சொல்றேன். நட்பா நண்பரா அந்த கொள்கையின் பாப்பானே கூடாதுன்னா அப்புறம் அவர்கிட்ட நட்பா இருந்தா அதுக்கு என்னங்க எனக்கு புரியலைங்க. என்ன நான் கிராமத்துக்காரங்க, உங்க அளவுக்கு எனக்கு தெரியாது. அப்ப தெலுங்கு பேசுற அவர் தெலுங்கரும் தெரிஞ்ச ஒருத்தர் அதிகமா இருந்தா அவரை தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த காலத்துல தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி ஜிடி நாயுடு பெரிய விஞ்ஞானி அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருந்தது. அப்பெல்லாம் கல்வி ரொம்ப குறைவு. சரிங்க. அத அவர் வந்து அரசியலுக்கு வரல. அவரு இவருக்கு பெரியாருக்கு நண்பர்னு ராஜாஜிக்கு தெரிஞ்சு இவரை கூப்பிட்டு எப்படியாவது அவரை கூட்டு தேர்தல் நிக்க வைக்கிறார். கூட்டு வந்து அவர் நிக்க வச்சுட்டாரு. இவர் பெரியார் நிக்க வச்சுட்டு ஜாதி ரீதியா ஜாதி ஒழிப்பு போராளிகள் இவங்கலாம். அதனால யாரெல்லாம் திராவிடர் கழகங்க பெரியாருங்க. சரிங்க. அவரு வந்து என்னங்க நீங்க புதுசா கேக்குறீங்க, அவங்க ஜாதியை அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு பேசிட்டு அதைத்தாங்க திரும்பி சொல்றேன். இந்த நாடார் ஜாதி இந்த பயல்கள்லாம் போய் காமராஜருக்கு ஜாதி பேர்ல போய் ஓட்டு போட்டக்கூடாதுன்னு ஆறுமுகசாமின்னு ஒரு நாடார் ஒருத்தர் பிடிச்சு ஆறுமுகசாமி நாடார்னு பேரை போட்டு இவங்க தான் பண்றாங்க. சவுந்தரபாண்டிய நாடார்ட்ட சொல்லி அவர் மூலமா நிக்க வச்சு தொகுதி முழுக்க பெரியார் போய் காமராஜருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரா இல்லையா இந்த கேள்விக்கு அதிபர்கிட்ட கேட்டு பதில் கேட்டு சொல்லுங்க. அவ்வளவுதான் ஜிடி நாயுடு. அவர் என்ன இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடினாரா?